நமஸ்காரம். 4 வாரமாக நம்ம ராமாயணத்திலிருந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் அந்த சீரீஸில் இட்ஸ் அ சீரீஸ் ஆன் லெக்சர்ஸ் ஆன் ராமாயணா. ஸோ அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற டைட்டில் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன். நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, அதுக்கு தமிழ் கொடுக்கும்போது பண்பாடும் கலாச்சார நாகரீகமும்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்ன சொன்னால், கலாச்சாரங்கிற வார்த்தை ஹைலி மிஸ்இன்டர்பிரட்டட். அப்புறம் கலாச்சாரத்தையும் சிவிலைசேஷனையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன். எது கல்ச்சர் எது சிவிலைசேஷனுங்கிறதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. நிறைய வார்த்தைகள் நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு அதனுடைய ஆஸ் தி இயர்ஸ் கோ பை அதனுடைய மீனிங் மாறிடுறது. ஸோ அப்படி வரும்போது நம்ம கலாச்சாரம்னு சொன்னால் எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, தமிழ் கலாச்சாரம், தெலுங்கு வட இந்திய கலாச்சாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம பழக்க வழக்கங்கள் எப்போதுமே நம்ம ரொம்ப வருஷமாக செய்து கொண்டு இருக்கக்கூடியது. அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலெல்லாம் ஈவன் ஆந்திரா மகாராஷ்டிராவில் கூட நான் பார்த்துருக்கேன். யாரையும் நாங்கள் ஒரு ஆற்றுக்கு விருந்து வரான்னு சொன்னால் அவள்கிட்ட உடனே அவள் போகும்போது ஒரு குங்குமச்சப்படுத்துன்னு மினிமம் வெத்தலை பாக்கெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு குங்குமச்சப்படுத்து நீட்டுவோம். அவள் குங்குமம் வச்சுட்டு போனோம்னு சொல்லிட்டு அது மினிமம். அது மாதிரி ஆன பழக்கம் நம்மக்கிட்ட இந்த திராவிட நாடு பூராவுமே அநேகமாக இருக்கும். கேரளாவை பற்றி கேரளாவில் கிடையாது. பட் நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு வழக்கம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிறதுக்கு முக்கியம் கொடுக்குற அளவுக்கு அவள் மாட்டா. அவள் நார்த் இந்தியாவில் இந்த மாதேப்பேர் செந்தூர் தான் அவளுக்கு முக்கியம். அவளுக்கு அந்த வகிட்டில் இட்டுக்கணும். அதே மாதிரி கல்யாண பழக்க வழக்கங்களில் கூட நிறைய வித்தியாசங்கள். இதெல்லாம் இந்த ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியவை. இதெல்லாம் தான் கலாச்சாரங்கிறது. நார்த் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு கல்ச்சர்னு சொன்னால் அங்கே கலாச்சாரம் அவர்களுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு தான். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு சொன்னால், இந்த கலாச்சாரங்கிறதுக்கு நான் அதனால தான் பண்பாடுங்கிற வார்த்தையை கொடுத்தேன். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவகிட்ட நம்ம என்ன கேட்போம், அவள் கொஞ்சம் ரூடாக நடந்துட்டா இது அப்படின்னு சொன்னால், ஆர் யூ கல்ச்சர்ட் அப்படின்னு. அது எதுக்குன்னா, நீ கற்றுட்டுருக்கியா, நீ என்ன கல்வி கேள்வியில் இருக்கா, அவனுக்கு இப்படி ரூடாக இருக்கேங்கிறதுக்கு கல்ச்சர்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது தமிழில் வரும்போது அந்த பண்பாடுங்கிற வார்த்தை வேறு. கல்ச்சருங்கிறதுக்கு மனசில் பண்பாடுன்னு நாம் தமிழில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோன்னு சொன்னாக்க, வாட் எ மேன் ஈஸ், ஒரு மனிதனுடைய இயற்கையான குணங்கள், அவனுக்கு மனசில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆனஸ்டி, அவனுடைய பண்பு, பண்பாடுங்கிற வார்த்தையை நற்பண்புகள் தான் சொல்லுவோம். கெட்ட பண்புன்னு ஒருத்தரையும் சொல்ல மாட்டோம். கெட்ட பழக்க வழக்கம்னு வேணால் சொல்லுவோம். மொழிய நற்பண்புகள் மட்டும்தான் பண்பாடு. பண்பட்ட மனசு அப்படின்னு சொன்னால் அமைதியான மனசு, அதிக ஆசை இருக்காது. அப்புறம் பிறரிடம் பேசும்போது அவள் பேச்சுலேயே நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியும். அவள் பேசுகிறதுலையே ஒரு எண்ணி பேசுவா, பேசுகிறத கரெக்டாக பேசுவா, என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவாள். இதெல்லாம் பண்பாடுகளில் சேர்த்தி. இது ஒரு மனிதனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய குணம், அவனுடைய நல் இயல்புகளுக்கு பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தாப்பில் உள்ள வார்த்தை நம்ம என்ன எடுத்துருக்கோம், சிவிலைசேஷன். சிவிலைசேஷனுங்கிறதுக்கு தமிழில் வரும்போது நாகரீகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாகரீகம்னு பார்த்தோம்னு சொன்னால், நகரத்திலே உள்ள கல்ச்சர், நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் நாகரீகம்ங்கிறது. சிவிலைசேஷன் சொன்னால் நம்ம அந்த காலத்தில் படிச்சிருப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்புறம் ஈஜிப்சியன் சிவிலைசேஷன், பேபிலோனியன் சிவிலைசேஷன். அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த நாட்டில் அவள் எப்படி இருந்தா, நமக்கு அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அந்த தோண்டி எடுத்ததுலேருந்து, அங்கேருந்து எடுக்கிறதுலேருந்து அவள் என்னென்ன டெவலப்மெண்ட் அவளுக்கு இருந்தது, எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். அவள் அழகான ரோட்ஸ் இருந்தது, எல்லாருக்கும் பொதுவாக குளிக்கிறதுக்கு ஒரு கிணறு இருந்தது, இல்லை அதுக்காக ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சுருந்தா, அதில் எல்லாரும் போய் குளிச்சுட்டு வருவா. அப்புறம் துணி துவைச்சி உணர்த்துற பழக்கம் இருந்தது. சமையல் அடுப்பு மூட்டி சமையல் செய்கிற பழக்கம் இருந்தது. காயின்ஸ் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் சின்ன க்ரூடாக நகைகள், கைக்கு வளை அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் அவர்களுடைய எக்ஸ்டர்னல் அட்வான்ஸ்மெண்ட் ஆர் சிவிலைசேஷன். அப்படி அதுக்கு பேர் தான் சிவிலைசேஷன். அதாவது வாட் அ மேன் ஹேஸ் அக்வயர்ட் இன் தி கோர்ஸ் ஆஃப் டைம் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப், தட் இஸ் சிவிலைசேஷன் சொல்லலாம். இப்போ சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் அவுட் ஆஃப் டேட்.
எங்கள் வீட்டில் ரோபோ இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் ஆற்றுல வந்து இது அது என்ன சொந்தமாக வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன சாமான் இருக்குது, டிஷ்வாஷர் இருக்குது, அதனால நாங்கள் இது மாதிரி பண்ணிப்போம். இந்த மாதிரி அதாவது இந்த காலத்தில் உள்ள நான் சொல்கிறது சயின்டிஃபிக் கேட்ஜெட்ஸ் சொல்கிறேன். ஒரு காலத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதே ஒரு பெரிய லக்ஸுரியாட்டம் இருந்தது. கம்ஃபர்ட்ஸ் தேடிக்கிறோம் இல்லையா? நம்ம வந்து பல விஷயங்களில் கம்ஃபர்ட்ஸ் தேடிக்கிறோம். நமக்கு வந்து ஏசி வேண்டியிருக்கு, ஃபேன் வேண்டியிருக்கு, இது இல்லாமல் தூங்க முடியாது, இது இல்லாமல் இருக்க முடியாது. முதல்ல கையால் ஆட்டோரில் அரைச்சிட்டு இருந்தோம், இப்போ கிரைண்டர் இருக்குது, மிக்ஸ். இது எல்லாமே கம்ஃபர்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸ்டர்னலாக நம்ம தேடின்றது. எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட்டுக்கு, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாக இருந்துருக்கு. இதெல்லாமே சிவிலைசேஷனில் சேர்ந்துடும். ஏன்னா நகர்ப்புற கலாச்சாரம் அப்படின்னு வேணால் சொல்லலாம், நாகரீகமாக இருக்கக்கூடியது. இப்போ நகர்ப்புற கலாச்சாரம்னு நான் சொன்னதுனால வில்லேஜஸில் இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த காலத்தில் ஈவன் தி ரிமோட்டஸ்ட் வில்லேஜ் ஹஸ் காட் ஆல் தி அமெனிட்டிஸ். அந்த மாதிரி இப்போ பண்ணி வச்சுருக்கா. அதனால் நான் சொல்கிறது வந்து அந்த பழைய அர்த்தத்தில் சொல்கிறேன். கிராமங்களில் இத்தனை வசதிகள் இருக்காது அந்த காலத்துல எல்லாம். எல்லாத்துக்கும் முதல்ல கரண்ட் கட்டு வருதுன்னா முதல்ல கிராமத்தை தான் அடிக்கும். என்னதான் யூபிஎஸ் இருந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். ஸோ சிவிலைசேஷன் இஸ் வாட் எ மேன் ஹேஸ், அண்ட் கல்ச்சர் ஆர் பண்பாடுங்கிறது வாட் எ மேன் இஸ், அவனுடைய இன்னேட் நேச்சர், அவனுடைய இயற்கையான பண்பாடுகள். இதைத்தான் நம்ம கல்ச்சர்னு எடுத்துக்கலாம். கல்ச்சருங்கிற வார்த்தைக்கு இதைத்தான் நம்ம தமிழாக்கமாக எடுத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து 2 சிவிலைசேஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். சிவிலைசேஷன்ஸை தான் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள பண்பாடும் வரும், கல்ச்சரும் வரும். நான் கல்ச்சருங்கிறது பண்பாடை பற்றி. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கோசல நாடு. கம்பன் அந்த நாட்டை அவ்வளோ சந்தோஷமாக வர்ணிக்கிறான். ஒரு நாட்டுக்கு எது முக்கியம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா சிந்து நதிக்கரை, கேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் கங்கை நதிக்கரையில் வளர்ந்த செழிப்பான ஒரு சிவிலைசேஷன். சரஸ்வதி நதி, அது ரொம்ப அழகான சிவிலைசேஷன் இருந்தது அங்கே. நதிக்கரைகளில் தான் சிவிலைசேஷன் வளர்றதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அயோத்தியனுடைய கோசல நாட்டினுடைய சிவிலைசேஷன் எதுன்னு சொன்னாக்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது பக்கத்தில் ஓடக்கூடிய சரையூ நதி. அந்த சரையூ நதி எப்போதும் பொங்கின்றே இருக்கலாம். அவள் வந்து ஒரு தாயார் மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நர்ச்சர் பண்ணலாம். அவளுக்கு வந்து நல்ல செழிப்பான தண்ணீரை கொடுத்து, நல்ல தண்ணீரை கொடுத்து அவர்களை செழிப்பான உடலளவிலும் மனசளவிலும் செழிப்பான மக்களாக அவளை வளர்த்து வருவாளாம். அந்த மாதிரி உள்ள சரையூ நதி. அதில் அந்த நதியிலையும் பக்கத்தில் உள்ள குட்டைகள்லாம் நிறைய எருமாடி குளிச்சுட்டு வருது. எருமாடுனா ஏதோ 10-12 இல்லை, ஆயிரக்கணக்கான. அந்த காலத்தில் செல்வம் என்பது ஆவினம்தான். ஆடு, மாடு, எருமை இதெல்லாம் தான் முக்கியமாக இருந்தது. ஸோ எருமாடு நம்ம இங்கே பார்க்குற மாதிரி எருமாடு இல்லை, கொம்பு மட்டும்தான் இருக்குது இதுக்கு. அங்கே வடநாட்டில் உள்ள ஈவன் காசிக்கு போயிருக்கிறவாளுக்கு தெரியும், பசுக்களுக்கெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். அந்த லேன்ஸில் அது நின்றுட்டு இருக்கும். அதை தாண்டிட்டு போனோம்னா அது ஒன்றும் செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் இடிச்சுட்டு தான் போனோம். பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய எருமை மாடுகள் கருன்னு இருக்குது. இந்த எருமை மாடுகள் வந்து நிறைய கூட்டமாக நதியில் குளிச்சுட்டு அப்படி ஊருக்குள்ளே வருது. ஊருக்குள்ளே வரும்போது அந்த ரோட்டில் அப்படி வந்துட்டுருக்கு. 2 பக்கமும் நெல் வயல்கள். இமேஜின் தட். அயோத்திக்குள்ளே நுழைய போகிறது, 2 பக்கமும் அந்த பக்கம் சரையூ நதி. அப்படி வரும்போது அந்த எருமை மாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், ஈர நீர் படித்து இந்நிலத்தே சில கார்கள் என வரும் கருமேதிகள். மேதின்னு சொன்னால் எருமை, கருப்பு எருமைகள். கார்கள் அப்படின்னு சொன்னால் மேகங்கள். மேகம் மாதிரி அது கூட்டமாக வருது இல்லையா, மேகம் அப்படியே திரண்டு தரையில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஊரில் அது என்ன செய்யறதா, அப்படி வரும்போது அதுக்கு திடீர்னு ஊரில் நின்ற கன்று உள்ளிட, அந்த சமயத்தில் அதுக்கு ஊரில் இருக்கக்கூடிய கன்று குட்டியை பற்றி நினைவு வந்து விடுறது. இது குளிச்சுட்டு தண்ணியில் முங்கிட்டு இத்தனை நாள் இருந்துட்டு வந்திருக்கு. அதுக்கு கன்று குட்டியினுடைய நினைவு வந்த உடனே அது என்ன பண்ணுறதா, அதனுடைய மடுவிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டாளுடைய பாசுரம், கம்பன் வாஸ் வெரி மச் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஆழ்வார்கள். ஆண்டாளுடைய பாசுரம் ஒன்று உண்டு இல்லையா, கனை திளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து, அதை நினைத்து இறங்கி நீர் பால் சோறுறதுனால நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் நங்காய் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
நப்பின்னையை பற்றி சொல்லும்போது. அது மாதிரி அந்த வீடெல்லாம் அந்த பால் அப்படியே கொட்டுறது, இது குளிச்சுட்டு வர்றதுனால இந்த எருமாடு மேலே இருந்தெல்லாம் எப்படி மழை பெய்யும் அதனால தான் அந்த கம்பேரிசன். மேகங்கள்லேருந்து மழை பொழியிற மாதிரி இதனுடைய உடம்புலேருந்து நிறைய தண்ணீர் விழருது. அதோட இதிலிருந்து வரக்கூடிய பால், இந்த பாலும் தண்ணியுமா சேர்ந்து ஷேர் ஆகி அதுகள் என்ன பண்ணுறது, அது போயிட்டே இருக்குது. அது அப்படியே ஓடி 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 பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல் வயலில் போய் விழுறது. ஓகே, வழியிலெல்லாம் பாலும் நீரும் பாலாறாக ஓடுறது. அந்த ஆறு அப்படியே பக்கத்தில் உள்ள ஷாலின்னு சொன்னால் நெல் வயல், அதில் போய் விழுறது. அதனால் நெல் மணிகளுக்கு பால் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு எப்படி பால் கிடைக்குமோ அது மாதிரி நெல் மணிகளுக்கு பால் கிடைத்து அதனால் அவை செழிப்பாக நல்ல சத்துள்ள நெல்லாக மாறுகிறத பார்க்குறோம். ஸோ பாலாறு ஓடுறத சொல்லிட்டாரா. அடுத்தாப்பில் சொல்கிறார், கரும்பு ஆலைகள்லேருந்து தேன் வருது. அதாவது கரும்பு ஆலைகள், அந்த கரும்பு பிழிஞ்ச ஆலைகள் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு பாருங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நம்ம சொல்லிக்க முடியாது. கரும்பு ஆலைகள்லேருந்து அவள் பிழிஞ்சு சர்க்கரை எடுப்பாள். அப்படி எடுக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த தேன் அது ஒன்று. பனைமரம் தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த தேன் கல் இறக்கிறதுக்கு முன்னாடி வருது. அடுத்தது சோலைகளில் கனிகள்லேருந்து அப்படியே சொட்டுறது, தேன் சொட்டுறது. தேன் என்பது இனிப்பு, அவ்வளோதான். தேன் அடையிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தேன் சொட்டுறது. இது தவிர மக்கள் நிறைய மாலைகள், பூ மாலைகள் போட்டுருக்கா, அதில் உள்ள பூக்கள்லேருந்து தேன் சொட்டுறது. இப்படி 5 விதமான தேன் அப்படியே நிறைய கொட்டுறதுனால தேனாரும் ஓடுறது. அயோத்தி நகரில் பாலாரும் தேனாரும் ஓடுறத பார்க்குறோம். இப்போ சொல்கிறா இல்லையா, நான் அரசுக்கு வந்தேன்னா பாரதத்தில் இல்லை தமிழ்நாட்டில் பாலும் தேனும் ஆறாக ஓடும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அது மாதிரி. ஆனால் அங்கே நிஜமாவே அது ஓடித்துங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அங்கே உள்ள எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்னு பார்த்தோம்னு சொன்னால், களம் சுரக்கும் நிதியம். களம் சுரக்கும்னா பானையாக பொண்ணு. ஏன்னா கப்பம் கட்டக்கூடிய அரசர்கள்ட்டேருந்து வரக்கூடிய கப்பம். அப்புறம் அந்த ஊரில் உள்ளவா ரெகுலராக, அந்த காலத்தில் ரெகுலராக டேக்ஸ் கட்டுவாள். 1/6 ஆஃப் தி இது வரதுலேருந்து அவள் டேக்ஸ் கட்டணும். அந்த டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பணம். அதனால களம் சுரக்கும் நிதியம். கணக்கிலா நிலம் சுரக்கும் நிறை வளம். தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கிறது, பாலும் தேனுமா கிடைக்கிறதுங்கிறது அந்த நல்ல வளமான தானியங்கள் கிடைக்கின்றன, அது கிடைக்கிறது. அப்புறம் ரத்தினங்கள், அந்த பூமியை தோண்டி எடுக்கும்போது பலவிதமான வைரம் போன்ற ரத்தினங்கள் கிடைக்கிறது. பிலம் சுரக்கும் நன்மணி ரத்தினங்கள். அதை விட முக்கியமாக பெருதற்கரியதாய் குலம் சுரக்கும் ஒழுக்கம் குடிக்கலாம். குடிமக்களுக்கெல்லாம் அந்த குலம் அப்படியே அந்த வழியாக வந்ததுனால, நல்ல குலத்தில் பிறந்து நல்ல வகையில் வாழ்ந்ததுனால அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒழுக்கம் மிகுந்திருந்தது. அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட போட்டிருப்பார், காசு அலம்பு முலையவர் கண்ணும் மனமும் நெறியின் புறம் செல்லா கோசல நாடு. கோசல நாட்டில் உள்ள அந்த ஜனங்கள் அதில் எஸ்பெஷலி லேடிஸ், காசு அலம்பு முனையவர், மகளிர், காசு அலம்பு முலையவர். அதாவது அவர்கள் நிறைய மாலைகள் போட்டு, செல்வ செழிப்பு இல்லையா, விதவிதமான மாலை போட்டுருக்கா. அதிலெல்லாம் நிறைய லாக்கெட் மாதிரி காசு அப்படி இருக்குது. இவா இடிக்கிறதோ இது கடையும் போதோ, மோர் கடையும் போதோ எல்லாம் இந்த மாலைகள் இப்படி எப்படி இப்படி எப்படி பெண்டுல மாதிரி போயிட்டு வருமா. அது காசு அலம்பும் முலையவர். அது ஒரு லேசாக சத்தம் போட்டுன்னு இப்படி போயிட்டு வரும். ஆனால் அவர்கள் கண்ணும் மனமும் நெறியின் புறம் செல்லா கோசலை நாடு. அது திருப்பி சொல்லுவார். அதாவது நன்னெறிகள் இருந்து, குதிரைக்கு எப்படி கடிவாளம் கட்டியிருக்கோ, ஏதோ மாலைகள் ஆடுறது கை ஆடும்போதுன்னு சொன்னால் கூட அவர்கள் கண் சரியான வழியிலேயே செல்லும், நெறியான சரியான நல்ல வழியிலேயே அவர்கள் கண்ணும் மனமும் செல்லும். அவ்வாறு உள்ள அந்த பெண்மணிகள் அங்கே இருந்தால், அதை தவிர அவர்கள் பெருந்தடங்கண் பிறை நுதரார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால். பெண்கள் எல்லாரும் பெருந்தடங்கண், நிறைய பெரிய கண்ணு, பிறை நுதலார், அது இது மாதிரி சந்திரன், பிறை சந்திரன் மாதிரி நெற்றி. இந்த பெண்களுக்கெல்லாம் கல்வியும் செல்வமும் பூத்தலார். அவளுக்கு செல்வம் நிறைய இருந்தது மட்டுமில்லை, கல்வி இருந்தது.
எந்த கல்வினால் மனிதனுக்கு வந்து தர்மார்த்த காம மோட்சத்துக்கு உதவுமோ அத்தகைய சாஸ்திர ஞானமும் எது சரி எது தப்பு என்கிற அளவிலும் எழுத்து லிட்டரேட், தேவர் ஆல் லிட்டரேட், அவள் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தது. அதன் காரணமாக கல்வியும் செல்வமும் பூத்தலால் இப்போ பாருங்க, வருந்தி வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகலும் விருந்தும் அன்றி விழைவன யாவையே. அவளுக்கு என்னன்னா, இதன் காரணமாக யார் வந்தாலும் அவளுக்கு வயிறு நிறைய சோறு போடுவாள். வருந்தி வந்தவனா டயர்டாக நடந்து வரக்கூடிய வழிப்போக்கர்கள் அவளுக்கு வந்து விருந்தும் கொடுப்பா. உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு அதையும் கொடுப்பா. அவளுக்குடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் செய்து சந்தோஷமாக இனிய முகத்தோடு விருந்தினர்களை அதனாலேயே அந்த வீடுகளில் எப்போதும் அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்குமா. அந்த நாட்டில் 4 வகையான புகைகள் வரும்னு சொல்கிறார். ஒன்று வந்து அடுக்கலையிலேருந்து அட்டில் சமைக்கும்போது வரக்கூடியது, அந்த புகை வரும். அடுத்ததாக அந்த ஆலைகளில் கரும்பை பிழியறா இல்லையா, அந்த மாதிரி நிறைய நெல்லில் இருந்து அரிசி எடுக்கிறது, அந்த ஆலைகள்லேருந்து வரக்கூடிய புகை. அப்புறம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அகில் புகை, பெண்கள் எல்லாரும் சந்தோஷமாக அலங்காரம் பண்ணிட்டு இனிமையாக இன்பமாக பொழுதை கழிக்கிறாங்கிறதுக்காக அதுக்கு அடையாளமாக அகில் புகை வரும். இதை தவிர அந்தணர்கள் வேதியர்கள் செய்யக்கூடிய யாகசாலையிலிருந்து வரக்கூடிய புகை. இப்படி இந்த 4 வகையான தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4ஐயும் குறிக்கிறாப்புல. தர்மம்ங்கிறது அட்டில் சாப்பாடு, அர்த்தம்ங்கிறது பொருள் ஈட்டுகிற ஆலைகள், காமம் என்பது இன்பத்தை தூய்க்கிறார்கள் என்பதற்கு அடையாளமான அகில் புகை. அடுத்ததாக மோட்சம் என்பதற்கு யாகம். அந்த மோட்சத்துக்கு வழி அதுதானே, யாகமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய புகை. இப்படி 4 வகையான புகைகள் அந்த நாட்டில் வருகிறது. அதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஊரில் மேதாவின்னு ஒருத்தரை சொல்லவே முடியாது, ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கல்வி கேள்விகளில் சிறந்திருந்தார்கள். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஸோ இவன் வந்து ரொம்ப படித்தவன், இவன் பெரிய பண்டிதராகும் அப்படின்னு சொல்லி யாரையும் நம்ம தனியாக ஒதுக்கி சொல்ல முடியாது, உயர்த்தி வைக்க முடியாது. அப்புறம் இதை தவிர வீட்டு கதவுகளுக்கு தாழ்பால் இருக்காதான். ப்ரைவசிக்காக கதவு இருக்கும், ப்ரைவசி வேணுங்கிறதுக்காக. மற்றபடி தாழ்பால் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், வன்மை இல்லை, ஒரு வறுமை இல்லாமையால். அதாவது அங்கே யாருக்குமே வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு வேண்டிய அளவு செல்வம் இருந்தது. வறுமைங்கிறது அவள் பார்த்ததே இல்லை. இல்லாமை என்பதே இல்லாத நாடாக அந்த கோசல நாடு இருந்ததுனால அங்கே வன்மை, திருட்டு கிடையாது. அப்புறம் திண்மை இல்லை, செருணர் இன்மையால். சும்மாவான ஒரு பகையை முட்டின்ட்டு எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி உள்ள அவளுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. தேவர் பவுண்ட் டு தேர் டியூட்டிஸ். அது மாதிரி உண்மை இல்லை, பொய் உரையாமையால். அங்கே வந்து உண்மைங்கிற வார்த்தைக்கே அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே பொய் ஒத்துருமையை சொல்ல மாட்டான். உண்மை இல்லை, பல் கேள்வி உங்களால். உண்மைன்னா பேரறிவு மிக்கவன் யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா பல் கேள்வி உங்களால். எல்லாருமே நிறைய கற்றுண்டு நிறைய கேள்வி ஞானம் வேற இருந்ததுனால அந்த ஊர் அந்த மாதிரியான அழகான மக்களுடைய பண்பாடு இவ்வாறு உயர்ந்து இருந்ததை பார்க்குறோம். அங்கே உள்ள மாட மாளிகைகள் கட்டளங்களுக்கு பொன்மயமான ஓடு வேந்திருந்தார்களாம். அற்புதமான அழகான கட்டிட அமைப்பு வந்து வெள்ளியினாலேயும் தங்கத்தினாலேயும் அப்படி ரேகை. நம்ம கோவில்களுக்கு வீடுகளுக்கெல்லாம் உள்ள செம்மம்பட்டை பூசுவோம் இல்லையா, பொங்கல் போது அது மாதிரி வெள்ளையாக சுண்ணாம்பு அடிச்சுட்டு வெள்ளியினால் சுண்ணாம்பு மாதிரி அதில் அங்கங்கே தங்கத்தினால பட்டு தீட்டிருக்குமா. மீனிங் செல்வ செழிப்பு அவ்வளோ தூரம் அங்கே ஓங்கி இருந்தது. இந்த நாட்டினுடைய அரசன் யாருன்னு கேட்டால் தசரதன். தசரதனுடைய வெண்கொற்ற குடை தான் ராஜாக்களுக்கு உள்ளது. வெள்ளையாக இருக்கும். அது வெண்கொற்ற குடை வந்து இட் இஸ் ஒரு ஐடியல். அந்த நாட்டினுடைய எத்தகைய நாடுங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய வெண்கொற்ற குடை. ஸோ அது இந்த நாட்டினுடைய குடை எப்படி இருந்ததுன்னா, அது சந்திரனை போல உட்பகை நீக்கும். சந்திரனை போல உள்ளே இருக்கக்கூடிய பகைகள், சந்திரன் வெள்ளையாக இருக்கிறது இல்லையா, அது மாதிரி உள்ள பகைகள் எல்லாம் இருக்காது. அதை விட முக்கியமாக வெளியிலிருந்து வரக்கூடிய ஏற்படக்கூடிய பயமாகிய வெப்பத்தை தணிக்கும். சந்திரன் என்ன செய்யும்? வெப்பத்தை தணிக்கும், குளிர்விக்கும், வெளிச்சம் கொடுக்கும். இந்த ரெண்டுமே இவனுடைய வெண்கொற்ற குடை செய்தது என்று சொன்னால், அந்த அரசனுடைய அந்த மேன்மை, அவனுடைய நாகரிகம், அவனுடைய பண்பாடு, சிறந்த அரசனாக அவன் எப்படி இருந்தானான்னு சொன்னால்,
சிறு குழந்தைகளுக்கு தகப்பனார் மாதிரி, வயசானவாளுக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான், நோயுற்றவர்களுக்கு மருந்தாட்டம் இருக்கிறான். அவ்வாறு அந்த நாட்டில் உள்ள மக்களை அதை ஒரு தன்னுடைய குழந்தைகளாக எண்ணி அவன் அதை ஒரு உபாசனையாக செய்திருந்தான். மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு, என்னுடைய கடமை இந்த ஜனங்களுக்கு தொண்டு செய்வது என்கிற எண்ணத்தோடு இவன் இந்த நாட்டை அற்புதமாக ஆண்டு கொண்டிருந்தான். இவ்வாறு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் 2 வகையான டெவலப்மெண்ட்டும் அந்த நாட்டில், அயோத்தி நாட்டில், கோசல நாட்டில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த ஊரில் ஒரு மந்திர ஆலோசனை நடக்கிறது. எப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது இப்போ எடுத்துக்கிறேன் ஏதுன்னு சொன்னால் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணோங்கிறத பற்றி மந்திர ஆலோசனை சபை நடக்கும்போது இவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு வானப்பிரஸ்தம் போனோம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதனால் எனக்கு ராமனுக்கு முடிச்சு விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே பீப்புளிலேருந்து ஒரு ரொம்ப ஓவர்வெல்மிங் ரியாக்ஷன், ரொம்ப பாசிட்டிவாக வருது. பீப்புள் எல்லாம் ஓகே சொல்கிறா, மந்திரிகள்லாம் ஓகே சொல்கிறார். ஆனாலும் தசரதனுக்கு என்னவோ நம்ம சொன்னோங்கிறதுக்காக செய்கிறாளோ, அதுக்கு தான் சொன்னேன். அது பின்னாடி வரும்போது உங்களுக்கே தெரியும் இந்த வித்தியாசம். நம்ம சொன்னோங்கிறதுக்காக சொல்கிறானோ, அதனால யாரையும் ஒருத்தர் வசிஷ்டர்கிட்ட குலகுரு இருக்கார் இல்லையா, ஐயா நீங்கள் சொல்லுங்க, ராமனுக்கு முடிச்சு விடுறதுக்கு அவன் தகுதியானவனா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், அவன் வம்சத்தில் வந்தவன், மூத்த பையன், இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒன்று என்னென்னா, அவன் ரொம்ப அழகாக அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், பார்த்துருக்கான். பட் அதை விட முக்கியமாக என்னென்னா, சீதை கேள்வன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். சீதை கேள்வன், எனவே அவன் பட்டத்துக்கு தகுதியானவன் சொல்லுவார். சீதைக்கும் இந்த பட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், அதுதான் சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு. அது மாதிரி சீதா பிராட்டி மனைவியாக இருக்கின்ற காரணத்தால், எப்பேற்பட்ட சீதா பிராட்டி, அதிகமான ஆசைகள் அவளுக்கு கிடையாது. கணவர் காட்டுக்கு போகிறாரா, நானும் கொடுப்பறேன், அவர் இதை பண்ணுறாரா, அதே அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அவள் பின்னாடி அருந்ததிட்ட சொல்லுவாள். அவர் என்ன 6 வயசில் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இவர் என்ன சொன்னாரோ அதுதான். எனக்கு பிறந்த வீட்டு நினைவே எனக்கு வந்ததில்லை, அவர் என்னை குழந்தை மாதிரி பார்த்துப்பாருன்னு சொல்லுவாள். ஷி ஹஸ் நோ அதர் டிசைர்ஸ். கணவன் மட்டும்தான் அவளுக்கு தெரியும், கணவனோட மட்டும்தான் இது பண்ணுவாள். அப்புறம் அதிகமான ஆசைகள் இல்லாத காரணத்தினால கணவனை தவறு செய்ய தூண்ட மாட்டான். இப்போ நிறைய பேர் ஏது ஊழலில் சிக்கிக்கிறா, வீட்டில் உள்ள பெண்கள் ஆசை அதிகமாக ஆக ஊழல் பெறுகிறது இல்லையா. அதனால அந்த மாதிரியான குணங்கள் ஏதும் இல்லை. அவள் சீதா பிராட்டியினுடைய கணவராக இருக்கின்ற காரணத்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு இங்கே வசிஷ்டர் சொல்கிறார். இதை இன்னொரு விதமாக நம்ம சிந்தனை பண்ணி பார்ப்போம். பின்னாடி உத்தரகாண்டம் வரும்போது ஒரே ஒருத்தன், யாரோ ஒருத்தன் அவன் குடி மயக்கத்தில் ஏதோ சொல்கிறான். ஆனால் ராமனுடைய தர்ம ராஜ்யத்தில் அந்த மாதிரியான வார்த்தைக்கு இடம் கிடையாது என்கிற காரணத்தினால கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மனைவியை காட்டுக்கு அனுப்புகிறார் அவர். சீதை கேள்வன், அவன் தவறு செய்ய மாட்டான் இல்லையா. அப்போது தர்மத்தை மட்டுமே அவர் நோக்கி போகிற காரணத்தினால அத்தனை பேர், எல்லாருக்கும் அதில் கோபம் தான் ராமர்கிட்ட, அத்தனை பேருக்கும் வருத்தம் தான். சீதையை விட மற்ற பேருக்கு தான் அதில் வருத்தம், சீதை கூட அதை ஏற்றுண்டு விடுறார். ஸோ இதுக்கு காரணம் இந்த இதை அந்த ஒரு கடைசி இன்சிடெண்ட்டோட இதை இணைத்து பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரியும். அதாவது சீதை என்பவள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசனுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும், அதற்கு உதாரணமாக சீதை இருக்கிறாள் என்கிற காரணத்தினால் சீதை கேள்வன் வசிஷ்டர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்தாப்புல இன்னொரு சிவிலைசேஷனுக்கு போகிறோம், இன்னொரு நாட்டினுடைய கலாச்சாரம் சிவிலைசேஷனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று அஸ்ரேயம், இன்னொன்று அபரிகிரகம். இந்த அஸ்ரேயம்ங்கிற வார்த்தைக்கு திருட்டுன்னு அர்த்தம். அப்படின்னா மனசா வாச்சா கர்மனா தப்பு செய்ய, திருடாமல் இருக்கிறது. ஒன்று மேலே ஆசைப்பட்டுட்டா கூட அது கூட திருட்டு தான். அதில் கை வச்சாலே திருட்டு தான். எடுத்துக்கலாமான்னு யோஜனை பண்ணுறதே தப்பு, எடுக்கிறதே தப்பு. அதை மனசார நினைக்கிறதோ வாயால் சொல்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணும் போல் இருக்குன்னு சொல்கிறது, அது கூட அதோட திருட்டோடு சேர்த்து தான். இது ஒன்று. இன்னொன்று அபரிகிரகம்ங்கிறது என்ன, அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கிறது, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டதுனால எல்லாத்தையும் சேர்த்துட்டே போகிறது. எவ்வளவு வேணுங்க, எது தேவை எது தேவையில்லைங்கிறது இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணியே இருக்க மாட்டோம், அது வாங்கி அப்படியே உள்ளே வச்சுருப்போம் இல்லையா. திஸ் கைண்ட் ஆஃப் திங்.
இது எதை தூண்டும்னு சொன்னால் பிரைபுக்கு, ஊழலுக்கெல்லாம் இது ஒரு காரணமாக இருக்கும். அதனால் இந்த 2 வார்த்தைகளை நினைவு வச்சுண்டு அடுத்தாப்பில் உள்ள சிவிலைசேஷன் இதே போலவே நல்ல டெவலப்டு கண்ட்ரி, எக்ஸ்டர்னல் சிவிலைசேஷன், எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் பிரமாதமாக இருக்கும். அந்த அரசன் பிரம்ம குலத்தில், நிஜமான பிரம்ம குலம், நம்மள மாதிரி இல்லை, பிரம்மாவனுடைய பிள்ளையோட பிள்ளையோட பிள்ளை புலஸ்திய ரிஷி, அவருடைய மகன் விஸ்ரா பசு, அவருடைய மகன் இந்த ராவணன். பார்க்கறதுக்கு தேஜஸ்வியாக இருப்பான், வேதாத்தியனம் பண்ணின பிராமணன், ஆனால் அரக்கன். அவனுக்கு சிவ பூஜை செய்யக்கூடியவன். சிவபெருமான் அவனுக்கு மிகுந்த அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். சிவகுமார் சிவபெருமான் ஆசுதோஷி, சின்னதாக 2 தினம் ஓ நம்ம சிவாய சொன்னாலே பாவம் அவர் ஓகேன்னுடுவார். அந்த மாதிரி அவருக்கு ராவணனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் வீணை வாசித்தான். அதனால அதே மாதிரி அவனால் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது உலகத்தில். அத்தனை பெரிய சாதனையாளன், நிறைய 33 கோடி வாழ்நாள் வேண்டி பெற்றிருக்கான். பிரம்மா கிட்ட அசுர தபசு பண்ணியிருக்கான். எல்லா விதமான ஏற்றமும் அவனுக்கு உண்டு. அவனுடைய நாடை நம்ம எப்படி பார்க்குறோம்? முதல்லன்னா அனுமனுடைய வாயிலாக பார்க்குறோம். ஹனுமான் முதல்ல அங்கே இறங்கிட்டு இந்த மலையிலேருந்து அங்கே பார்க்குறான். பார்த்துட்டு இருட்டட்டோன்னு காத்துண்டு, இருட்டின அப்புறம் லங்கைக்குள்ளே லங்கினி அடித்து போட்டு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது அது அப்போ சந்திரன் உதிச்சாச்சு. சந்திர வெளிச்சத்தில் அவன் நாட்டை பார்க்குறான். ஆனால் வீடுகளுக்குள்ளே எல்லாம் ஜெகஜோதியாக இருக்குது. அங்கங்கே விளக்குகள் எரிஞ்சுருக்கு. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள். மாட மாளிகைகள்னால் உப்பரிகைகள்னா கணக்கற்ற உப்பரிகைகளாம். உப்பரிகளை நம்மளால் எண்ண முடியாது, அந்த அளவுக்கு உப்பரிகைகள். தள்ளியிருந்து பார்த்தா அந்த சந்திரன் ஒரு வீட்டினுடைய உச்சியில் தொட்டுன்னு இருக்காப்புல இருக்கும். சக்கரவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இங்கே இருக்காப்புல இருக்கும். அந்த வீட்டை, அந்த மாளிகையினுடைய உப்பரிகை மேல் மாடத்தை தொட்டுன்னு இருக்காப்புல இருக்கும். அந்த வீட்டினுடைய அந்த வீடுகளை பற்றி சொல்கிறா பாருங்கோ. பொன் கொண்டு அமைத்த பொன்னால் பண்ணியிருக்கானா, மணியை பொதிந்த பொன்னால் வீட்டை கட்டி அதில் ரத்தனங்களை பதிச்சு வச்சா எப்படி இருக்கா அதுவா? மின் கொண்டு இழைத்த அப்படியே மின்னலை வச்சு அப்படியே இழைச்சிருக்கானா, அப்படி பளிர்னு இருக்கு. வெயிலை கொடுத்து சமைச்ச வெயிலை வச்சு அதை பூசியிருக்கானா. என் கொண்டு இயற்றிய எப்படி இந்த வீட்டுக்களை கட்டினா என தெரியலாத வன் கொண்டல் விட்டு மதி முட்டுவன மாடம். நமக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, இந்த வீடு எப்படி கட்டியிருக்கான், வாட்ஸ் த மெட்டீரியல், இது ஒன்றும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதை விட என்னென்னா, ஒரு வன் கொண்டல், ஒரு கொண்டல்னா ஒரு மேகம் வருது, மேகத்தினுடைய ஒரு கூட்டம் சந்திரன் அங்கே மேலே இருக்குது. ஜஸ்ட் இமேஜின், மேலே சந்திரன் இருக்குது, ஒரு மேகம் அப்படியே சூழ்ந்துக்கிறது. சூழ்ந்துட்ட உடனே அந்த உப்பரிகை பூரா அது மூடிடுறது. இப்போது பார்த்தாக்க கீழையும் உப்பரிகை, மேலேயும் உப்பரிகை, நடுவில் மேகம், மேகத்துக்கு நடுவில் வீடு கட்டின மாதிரி, இல்லை மேகத்தை கீழ்ச்சுண்டு உப்பரிகை போகிறாப்புல இருக்குது. அத்தனை அழகான அற்புதமான நகரம். ரோடெல்லாம் டாருக்கு பதிலாக தங்கத்தை உருக்கி பூச்சி போட்டுருப்பாங்க, விட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டே வருகிறோம். இப்போ அசோகவனத்துக்கிட்ட வரான் ஹனுமான். அசோகவனத்தை தள்ளி இருந்து பார்க்குறான். பெரிய பெரிய தேவதாரு மரங்கள்லாம் இருக்குது. ரேர் பிளான்ட்ஸ் எல்லாம் கொண்டு நட்டுருக்கான். எல்லா உலகத்துக்கும் போயிருக்கான் இல்லையா, அங்கேருந்து நிறைய மரங்கள் எல்லாம் கொண்டு நட்டு வச்சுருக்கான். அப்போது அதில் அந்த அந்த அழகான இடத்த இவர் பார்த்துட்டே வரார். முதல்ல சீதை அவர் கண்ணுக்கு தட்டுப்படலை, ஏன்னா சுற்றி வர அரக்கிகள் தானே இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டே ஒரு மரத்து மேலே இருக்கான்னு பார்த்தா அதுக்கு நடுவில் ஒரு செயற்கை குன்றம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் ஹில்லக் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து நீரோட மாதிரி போகிறது. அந்த நீரோடை ஒரு ஓடை வழியாக போனோம் இல்லையா, இந்த ஓடை பூராவும் தங்கத்தினால அதனுடைய தரை தங்கத்தினால ஆழ்ந்தான் இருக்கான். அழகுனா அவ்வளவு ரசிக்கிறதுக்கு அத்தனை தூரம் அழகான அந்த அந்த அசோகவனம் இருக்குது. இதைத்தான் பின்னாடி அவர் அழிக்க போகிறார். முதல்ல அதுதானே பலியாரு. ஸோ அந்த அந்த அசோகவனத்தில் இருந்துட்டு அவன் பார்க்குறான், ராவணன் வரதை பார்க்குறான். அப்படி அவனுடைய வெண் பட்டு வஸ்திரம் அங்க வஸ்திரம் மாதிரி போட்டுருக்கானா, தூக்க கலக்கம் பாதி, அதில் அது அப்படி அப்படி மேலே போட்டுட்டு வரானா. பார்த்தா அப்படி அழகாக இருக்கானா ராவணன். இவனுடைய சக்திக்கு எல்லையே கிடையாது. சொந்த அண்ணாவை ஏமாற்றி அவன்கிட்ட இருந்த பணத்தை பிரிச்சுட்டு அந்த புஷ்பக விமானத்திலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வச்சுருக்கேன். எங்கெங்கே எதெல்லாம் அழகாக இருக்கோ,
எது எல்லாம் உலகத்தில் உசந்ததாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு வேணும். எக்ஸ்டர்னல் நேச்சர் கம்ப்ளீட்லி அண்டர் கண்ட்ரோல். இவன் நினச்சானாக்க அமாவாசை அன்னைக்கு சந்திரன் வரணும் எதிர்க்க. சந்திரகாந்த கல்லிருந்து அந்த தண்ணி, அந்த நீர் பொழியிறது இல்லையா, அதுதான் இவருக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி. குளிக்கிறதுக்கு நதி நீர்லாம் கிடையாது. சந்திரன் வரும்போது சந்திரனிலிருந்து சந்திரகாந்த கல்லுக்கு அந்த தண்ணி, அது லேசாக தண்ணி ஊசிங் அவுட், அதை வச்சு இவன் குளிப்பனான். அந்த அளவுக்கு அவன் சக்திமானாகவும் எக்ஸ்டர்னல் நேச்சரை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறவானும் இருக்கிறான். வேதாத்தியனமும் மற்ற எதுவும் கற்றுண்டதுனால அவனுக்கு இன்டர்னல் நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியணும் இல்லையா? ஆனால் அவன் அதை பண்ணலை. மனம் போன போக்கில் போகிறத பார்க்குறோம். இவன் நினச்சிருந்தானா இத்தனை பலசாரி, அவனுக்கும் மனிதர்களிடம் நம்பிக்கை கிடையாது, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறவன், அவளால் என்னை வெல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவன். இவன் என்ன பண்ணியிருக்கணும், சீதையை காணாமுன்னம் சிறையில் வைத்தான் இல்லையா, மனச்சிறையில். அவளை அப்போவே அவன் திருடியாச்சு. நான் சொன்னேனே அந்த அஸ்ரேயஸை முதல் இதை அப்படியே பண்ணியாச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கணும், நேரடியாக ராமனை நேரில் பார்த்து அவனோட போர் செய்து வென்றால் சீதையை கொண்டு வந்திருக்கணும். அவன் ஏன் அது அப்படி பண்ணலை? திருட்டுத்தனமாக போய் மாரீச்சனை பார்த்து, நீ போய் அவள் 2 பேரையும் இந்த ஆசிரமத்திலேருந்து வெளியில் கொண்டு போ, நான் சீதையை தூக்கிட்டு போகிறேன். மாரீச்சன் சொல்லவும் செய்கிறான், அவன் கேட்கல. ஸோ இந்த மாதிரி போய் திருட்டுத்தனமாக சீதையை தூக்கிட்டு வரணும்னு அவன் ஏன் விநாசகாலே விபரீத புத்தி. ஏன்னா இவன் நினச்சா என்ன வேணால் சாதிக்க முடியும். அப்பேற்பட்ட வீரன் அவன் அதை முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம், அதை ஏன் செய்யலை? அதுதான் அந்த காலத்தினுடைய கோலம், காலம் செய்த அந்த கோலம். அதனால அவன் என்ன பண்ணுறான், திருட்டுத்தனமாக போய் சீதையை எடுத்துகிட்டு வரான். இதெல்லாம் முடிஞ்சு சீதையை பார்த்து அனுமன் பேசிட்டு அசோகவனத்தை அழிச்சிட்டு அவன் போனப்புறம் அந்த நாடே, அந்த ஊரே கருப்பாக இருக்குது, கறி, அங்கங்கே கறி புகைன்னு இருக்குது. ஸோ இவனுக்கு அதை பார்த்துட்டு இவன் வேதனைப்பட்டு பிரம்மாட்ட போகிறான். கொளுத்தாத்தா தானே, போய் இந்த மாதிரி இருக்குன்னு அவர் உடனே மயனை கூப்பிட்றார். மயன் என்பது இவாளுடைய ஆர்கிடெக்ட். எப்படி தேவர்களுக்கு ஆர்கிடெக்ட் விஸ்வகர்மாவோ, அதே மாதிரி அசுரர்களுடைய ஆர்கிடெக்ட் மயன். ஸோ அவன் இவனுடைய மாமனாரும் கூட. மயனுடைய மகள் தான் மண்டோதரி, மயன் மகள் தான் அவள். ஸோ அவனை கூப்பிட்டு திருப்பி நிர்மாணம் பண்ண சொல்லி, இந்த டைம் ஸ்பேன் பார்த்துக்கோங்க. இவன் எரி ஊட்டிட்டு லங்கையை அழிச்சிட்டு அவன் போயாச்சு. யார்? அனுமான். போய் 2 நாள் இருக்குமா, அங்கே போய் ராமர்கிட்ட விஷயத்தை சொல்லி உடனே இம்மீடியட்டாக படையும் கிளம்பி வருது. அவன் நடந்து தானே வரா, என்னதான் தோளில் தூக்கிட்டு வந்தான்னு சொன்னால் கூட நடந்து தான் வரா. ஸோ இட் மஸ்ட் ஹவ் டேக்கன் அரௌண்ட் 20 to 25 days. ஏன்னா அவன் அக்கறையில் தளவாடம் போட போகிறான். கடலுடைய அக்கறையில், வடக்கரையில் அவள் இருப்பா, தென்கரையில் ஸ்ரீலங்கா இருக்கும், இலங்கை இருக்கும். ஸோ அந்த டைம் ஸ்பேனுக்குள்ளே அற்புதமான நிர்மாணம் பண்ணிவிடுறான் அந்த ராஜ்யத்தை. பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அதை ராவணன் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டே வரான். ஹி இஸ் குவைட் ஹாப்பி. மாமனார் இல்லையா, ரொம்ப புகழறான். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் என்னோட ராஜ்யத்தை அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரை புகழ்ந்துட்டு ஹீ கால்ஸ் ஃபார் ஏ மந்திராலோசனை. அதுக்கு தான் மந்திராலோசனையை பற்றி நான் அப்போதே சொன்னது. மந்திர சபையை கூட்டணும்னு சொல்லி கும்பகர்ணன் வரான். கும்பகர்ணனை எழுப்பி கூட்டிகிட்டு வரான். அவன் வரான். மற்றபடி உள்ள அரசர்கள், சிற்றரசர்கள், அங்கே உள்ள அரக்கர்கள், இவனுடைய மந்திரி பிரதானிகள், சேனாதிபதிகள், பிள்ளைகள், அதிகாயன், இந்திரஜித் எல்லாரும் வரா. அந்த சபைக்குள்ளே எறும்பு கூட நுழைய முடியாதான். இதை கேட்கும்போதெல்லாம், இது படிக்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, இந்த டிபேட் அட் பேண்டிமோனியம்னு சொல்லி மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட் 2nd புக்கில் சேட்டன் ஒரு சபை கூட்டுவான். எங்கே? பாதாள லோகத்தில், நரகத்தில், ஹெல்லில். அந்த சபையில் ஒரு எறும்பு கூட நுழைய முடியாதுக்கு அவ்வளோ அழகாக அவள் பண்ணியிருப்பாளாம். அதில் இவன் ராஜாவாட்டம் உட்காந்து இவன் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணி அவள் சண்டை போட்டுட்டு தானே கீழே வந்திருக்கா. காட் தி ஃபாதரோட சண்டை போட்டுன்னு கீழே வந்திருக்கா. ஸோ அதை பற்றிலாம் சொல்லி, அப்போ எல்லாரும் எப்படி பேசுவான்னா, நீ நீ இதுக்கு தகுதியானவன் நீன் தான், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை புகழ்ந்து பேசுவார்களே ஒழிய இவர்கள் செய்த தப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார். அப்படி தான் இருக்கும் அது பூரா. அதில் ஒத்துத்தான் ஒரு. அதனால் என்ன, நம்ம திருப்பி நம்ம ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணலாம். நம்ம அங்கே வாட் தோ த ஹெவன் பி லாஸ்ட், லெட் அஸ் பி ஹியர், ஹாப்பி ஹியர் அப்படின்லாம் சொல்லுவான்.
ஒருத்தனும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இதில் ராவணனுடைய மந்திராலோசனை சபை எப்படி இருக்குன்னு சொன்னான். அவன் வந்து கூப்பிடுறான். ஒருத்தரையாக கேட்ட உடனே பிரகஸ்தன் மற்ற தூம்ரலோச்சனன் அவெல்லாம் உண்டு நிறைய சேனாதிபதிகள், அதிகாயன் இந்திரஜித் வரைக்கும் கூட எல்லாரும், அப்பா நீங்கள் வந்து உங்களை மாதிரி கிடையாது, நீங்கள் அப்படிப்பட்ட மகாவீரர். அதில் ஒருத்தன் கூட சொல்லுவான், அவள் கிளம்புறதுக்குள்ளே நம்ம அங்கே போய் அடிச்சிடுவோம், இங்கேருந்து படையை திருட்டிட்டு போவோம், ராமரையும் லக்ஷ்மணரையும் கொண்டுட்டு வருவோம் எல்லாம் அவள் பிளான் பண்ணுவாள். அவள் அது மாதிரி சொல்லுவாள். ஒருத்தர் கூட ராவணன் செய்த தப்பை சுட்டி காட்டவே மாட்டான். எல்லாரும் ராவணன் செய்ததை ஆஹா ஓஹோன்னு அவனை தான் புகழ்ந்துட்டு இருப்பாளே ஒழிய, நீ அப்படிப்பட்ட வீரன் இப்படிப்பட்ட வீரன், இன்க்ளூடிங் இந்திரஜித் அண்ட் அதிகாயன். அப்போ தான் இந்திரஜித் உளறின உடனே தான் விபீஷ்ணன் எழுந்து சொல்லுவான், நீ உட்காரு, நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷ்ணன் பேசுவான். அவனுடைய ஒரு வாய்ஸ், இட் வாஸ் எ லோன்லி வாய்ஸ் இன் தட் சபை. வேறு யாரும் ஒன்று, ஏன்னா கும்பகர்ணன் 2 தரம் சொல்லி பார்த்துட்டு சீதையை கொண்டு விடணும்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிட்டான். அவன் 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டான். அண்ட் ஹி நெவர் இன்டர்ஃபியர்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். விபீஷ்ணன் அப்படி இல்லை, அப்பப்போ நல்லது சொல்லக்கூடியவன். தவிர ராவணனுக்கே உள்ளூர் அவன்கிட்ட ஒரு, எப்படி விதுரன் கிட்ட திருதராஷ்டிரனுக்கு ஒரு மரியாதை இருந்ததோ அது மாதிரி ராவணனுக்கு இவன்கிட்ட ஒரு மரியாதை இருந்தது. தோ ஹி வாஸ் தி யங்கஸ்ட். ஸோ இவன் சொல்கிறத அவன் கேட்பான். அப்போ தான் ஒன்றுனா சொல்லிட்டு வரும்போது, இன்றைக்கி நரசிம்ம ஜெயந்தி இல்லையா, நரசிம்ம அவதாரத்தை பற்றியும் அதில் சொல்லுவான். இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ஹரி ஹரி சொன்னான்னு சொல்லி அவனை அந்த கொடுமைப்படுத்தினா, உனக்காவது 33 கோடி வாழ்நாள் கொடுத்துருந்தார், அவனுக்கு வந்து எண்ணிலா, அதாவது அன்லிமிட்டெட் லைஃப் டைம், நீ எத்தனை கோடி வருஷம் வேணால் நீ வாழ்ந்துக்கலான்னு கொடுத்துருந்தார். அவன் அதம்பிட்டே வாழ்ந்துட்டு அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தினதன் காரணமாக அவன் வந்து தன்னுடைய உயிரை இழக்க நேர்ந்தது. அவன் எப்படி கேட்டானோ அதே வரப்படி அவனுடைய மரணமும் அமைஞ்சது பார்க்குறோம். இப்போ உனக்கு வந்து 33 கோடி வாழ்நாள்னு சொல்கிறா, உனக்கு வந்து டைம் இல்லை. தவிர சீதை வந்ததுலேருந்து ஒன்றுமே நன்னா இல்லை. இந்த நாட்டில் வந்து சகுனங்கள்லாம் சரியாக இல்லை. அவள் தேவி ஒரு குரங்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கு நம்ம ராஜ்யத்துலன்னா அவனுக்கு கேவலம் இல்லையா, அதனால நீ வந்து சீதையை கொண்டு ஒப்படைக்கணும்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் இவன் கோவிச்சுட்டு அவனை கெட் அவுட் பண்ணிடுவான். இவன் கெட் அவுட் ஆகி அதுக்குள்ளே ராமர் படையில் வந்து அவன் சேர்ந்துக்கிறத நம்ம பார்க்குறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, மந்திராலோசனை சபைங்கிறது வந்து சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு ராஜா வந்து ஏகாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த ராஜ்யத்தினுடைய நல்லது கெட்டதுகளில் அவன் எல்லாரையும், அதுக்குத்தானே அந்த சபை வச்சிருக்கா, அதுக்கு தான் மந்திரிகள்லாம் இருக்கா இல்லையா. அவள் நல்லதை தான் சொல்லணும், நல்லதான் அவள் சொன்னதை அவன் எடுத்துக்கவும் வேணும். ஆனால் அப்படி எடுத்துக்கலை, சொல்லலை, சொன்னாலும் எடுத்துக்கலைன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் ராவணனுக்கு ஏற்பட்ட விளைவுகள் மாதிரி தான் இருக்கும். வேற இதே தசரதனுடைய கேஸ் பார்ப்போம். அவனுடைய மந்திராலோசனை சபையில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ராமனுக்கு ஆதரவாக பேசுகிறா. சப்போஸ் யாரையும் ஒருத்தர் வந்து பரதனுக்கும் உனக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை இல்லையா, பரதனே ராஜாவாக இருக்கட்டும்னு சொல்லியிருந்தா வச்சு, ஈவன் எ சிங்கிள் பர்சன், தசரதன் would have listened to it. அதுதான் வித்தியாசம். அங்கே தான் வித்தியாசம் வருது. ஏன்னா ஒருத்தன் சொல்லிட்டான், இப்போ நம்ம வந்து கன்சென்சஸ்க்கு விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் ஒன்றே திருப்பி கேட்பான். அந்த மாதிரியான குணம் ராவணன்ட்ட இல்லை. அதை விட முக்கியமாக அவனுடைய இந்த 2 குணங்கள், திருட்டுத்தன்மை, மனசா வாச்சா கர்மனா திருட்டுத்தன்மை, இரண்டாவதாக அபரிகிரகங்கிற அந்த அதிகமாக உலகத்தில் எதெல்லாம் பெருசாக இருக்கோ, எதெல்லாம் அழகாக இருக்கோ, எதெல்லாம் அதிசயம். என்னோட வீடியோவா அப்படியா, எனக்கு கிடைக்கிறது அதுதான். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த 2 வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ராவணனுடைய காரணமாக அத்தனை சிவிலைஸ்டாக எக்ஸ்டர்னல் நேச்சர் கண்ட்ரோலில் இருந்தும் கூட அந்த நாடு வந்து எப்படி பந்தி பந்தியாக வந்து அரக்கர்கள் மாய்கிறார்கள்ங்கிறதையும் பார்த்தோம். அதை எவ்வளவு நல்லாட்சி நடத்துதன் காரணமாக தசரதனுடைய நாடு செழிப்படைந்து பின்னாடி ராமராஜ்யம் வருதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ ராமராஜ்யம்ங்கிற வார்த்தை வர்றதுனால இந்த டாபிக், இந்த தலைப்புக்கு பொருத்தமாக ஒரு விஷயம் சொல்லலாம்.
இந்த அபரிக்கிரகம் அண்ட் அஸ்ரேய சொல்லேன் இல்லையா, இந்த ரெண்டை தான் மகாத்மா காந்தி எடுத்துட்டார். இது உபநிஷத்தில் வரக்கூடிய வார்த்தை. இதைத்தான் அவர் எடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து இந்த ரெண்டையும் மனசில் வச்சுக்கணும். மெயினாக வந்து கிராமங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயத்துக்கு. ஏன்னா அதுதான் நம்முடைய அடிப்படை கலாச்சாரம். அடிப்படை கலாச்சாரங்கிறது பாரதத்துக்கு வந்து விவசாயம். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் செல்வ செழிப்பும் இருக்கணும், அது செல்வமும் வரணும், அட்வான்ஸ்மெண்ட் இருக்கணும். ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நகரத்தில் வந்து ஓவர் பாப்புலேஷன் வரும்படியாக நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த பாப்புலேஷனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்படியாக நம்முடைய இக்கானமி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அபிப்பிராயப்பட்டார். ஏன்னு சொன்னால் நகரத்தில் வந்து நெருங்கி நெருங்கி வரும்போது ஆசைகள் அதிகமாகும். ஆசைகள் அதிகமாகும்போது தேவைக்கு மேலே சேர்க்கணுங்கிற எண்ணம் வரும். இந்த தேவைக்கு மேலே சேர்க்கணுங்கிறது வரும்போது முக்கியமாக முதல்ல வரக்கூடிய கெட்ட குணம் என்னதுன்னா பிரைபு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வசதிகளுக்கும் வழி கிடையாது. அப்போ அவன் என்ன செய்வான், வேறு வழியில் அந்த பணத்தை சம்பாதிச்சாவது இதை நிறைவேற்றிக்கணும்னு பார்ப்பா இல்லையா. அதைத்தான் மகாத்மா காந்தி அதில் சொல்கிறார். ஆனால் ஜவஹர்லால் நேரு he felt that western culture and western civilization should come into India. அது மாதிரி அவளுடைய நாடு அப்படி ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு, அதனால நம்முடைய நாடும் ப்ரோக்ரஸ் ஆகணும்னு நினச்சிட்டு தான் அவர் இண்டஸ்ட்ரீஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நகரங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்தார். கல்வியும் செல்வமும் எல்லாருக்கும் வில்லேஜில் உள்ளவர்களுக்கும் கல்வியும் செல்வமும் தேவைதான். கல்விங்கிறது எல்லாருக்கும் தேவை, ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை, கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவைதான். ஆனால் அந்த கல்வி எப்பேற்பட்ட கல்வியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லதை மட்டும் நல்ல குடிமகனாக ஒருத்தனை டெவலப் பண்ணுறதுக்கு, அவனை கொண்டு வரத்துக்கு உள்ள வழியாக அந்த இது கல்வி இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த என்னத்தை சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் என்னத்தை படித்தாலுமே பெரிய சயின்டிஸ்டாக ஆகலாம், பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாம், கல்வி ஓங்கி இருக்கலாம், இல்லை செல்வம் நிறைய இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ரூபா இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் என்னத்துக்கு, எது தேவை, மனிதனுடைய எசென்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் என்ன, அதை அவன் வந்து அழகான முறையில் சரியான முறையில் வாழ்ந்தால் போதுமே. இதைத்தான் இந்த பண்பாடு என்பதையும் வளர்த்துண்டு சிவிலைசேஷன், அதாவது நாகரீகத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் மகாத்மா காந்தி தன்னுடைய, அதைத்தான் ராமராஜ்யம் நமக்கு சுட்டி காட்டுறது. செல்வமும் இருந்தது, கல்வியும் இருந்தது, அதே சமயத்தில் அவர்களிடம் நற்பண்புகள் நிறைய இருந்தன. இந்த நற்பண்புகள்ங்கிறது இப்போ இருக்கா, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. நற்பண்புகள்ங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெறும் பேசிக்காக உள்ளது. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம போனோம்னு சொன்னால் ஃபோன் பண்ணாமல் போக முடியாது, சட்டுன்னு ஒரு வீட்டில் போய் நுழைஞ்சிட முடியாது. அப்படியே நம்ம நுழைஞ்சோம்னு சொன்னால், நான் இன்னைக்கு வெளியில் போகிறதா இருந்தேனே அப்படின்னு சொல்லுவாள். அண்ட் அவள் விருந்தோம்புவாளாக இருக்கும். எப்படி, ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி இருக்குது, உடனே அவள் வந்து நம்ம அம்மா நம்ம பாட்டிலாம் செய்த மாதிரியா இருக்கு தோசமாக அவருக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாளா? மாட்டார். தே டோன்ட். இந்த காலத்தில் உள்ள, அதை நான் சொல்கிறது என்னையும் தாண்டி அதையும் தாண்டி உள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய 21st century இதில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த பேசிக்கலி தே ஆர் ஹைலி எஜுகேட்டட், நம்மளை விட எஜுகேட்டட் தான். பார்த்தா சிவில்லாக பேசுகிறோம், ஹாய் 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 எல்லாம். ஆனால் நமக்கு அந்த அடிப்படை பண்பாடு என்பது, அதாவது மனதளவில் நல்ல சிந்தனைகளோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி கிடையாது, இன்னைக்குள்ள இதை உடனேயே நம்ம வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து இதை புரட்டி போட்டுடுவோம், மாற்றிடுவோம், செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா வெளிநாட்டு கலாச்சாரம் அப்படி உள்ளே வந்துடுத்து. எல்லா வீட்லேயும் சிட்டிங் ரூமில் உட்காண்டிருக்குது, ஹாலில் உட்காண்டிருக்குது. அந்த கலாச்சாரத்தை தான் அவன் மதிக்கிறான். அந்த வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டில் உள்ளது தான் சரி, மோகம் விடுங்கோ, அங்கே போகிறது சரி, சம்பாதிக்கிறது சரி, அதுதான் சரின்னு சொல்கிறா பத்தேடா. அதை மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட அதுக்குள்ளே எஜுகேஷன் நம்ம கொடுக்கல. அது கொடுப்போமாங்கிறதும் நமக்கு நிச்சயம் கிடையாது. இனிமே உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்குங்கிறதும் தெரியாது. ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து அந்த பழைய நாகரிகம் அண்ட் கலாச்சாரத்தை அந்த பண்பாடை வச்சுட்டு சிந்தனை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு தோணினதனுடைய பலன் தான் இன்னைக்குள்ள இந்த
டாக். இப்போ இன்றைக்கி இதோட, அதாவது இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குது, இதோட நான் ராமாயணத்தினுடைய இந்த சீரீஸ், அதாவது இந்த 5 சீரீஸ் சொல்லியிருக்கேன், இதை வந்து நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரத்துலேருந்து ஐ எம் திங்கிங் வந்து இது கேட்டார், பஜகோவிந்தம் கேட்டார். ஸோ பஜகோவிந்தம் வேணால் ஆரம்பிச்சு விடலாம் அப்படின்னு. அது எத்தனை வாரம் போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது.